ஹலோ விபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த கடையில் தான் டீ குடித்தோங்க. நம்ம வந்து இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30. அதாவது நம்மளோட விலாகு போன விலாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சண்டிகர்லேருந்து சண்டிகருங்கிற அங்கே நேனிட்டல் நேனிட்டலாவது நேனிட்டல்லேருந்து நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோங்க. சண்டிகர் வந்துட்டு சண்டிகர்லேருந்து அப்படியே லே மணாலி சாரி இப்போ காலங்காத்தாலேயே இப்படி வளருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணாலி தான் போயிட்டுருக்கோம். மணாலிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? மணாலிக்கு இன்னும் கரெக்டாக 400 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியும் ஒரு 2-3 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம். தப்பாக தான் தெரியும் நம்ம ரூட்டு, சரியான பையெல்லாம் கெட் அவுட்டு கொஞ்சம் ராங்காக தான் இருக்கும். ஆனால் ரைட்டு புரியாத பையெல்லாம் கெட் அவுட்டு. காலையிலே கொஞ்சம் குஷியாக இருக்கேன்ல. ஆமாம், மணாலி போகிறேன்ல, அதனால கொஞ்சம் குஷியாக இருக்கேங்க. ஓகே, அதாவது நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியிருக்கோங்க. இருந்தாலும் உங்கள் கூட பேசும்போது ஒரு எனர்ஜி வந்துடுது. நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை. அதாவது நேற்று நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சண்டிகரை ரீச் ஆகலை. நேற்று நைட்டே, அதாவது போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது, நாங்கள் சண்டிகர் ரீச் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா வர வழியிலலாம் அப்படியே ஃபுல்லாக ரோட்லாம் ரொம்ப மோசங்க. அதுவும் ஹரித்வார்லலாம் பார்த்திங்கன்னா பண்டிகை அது இதுன்னு நிறையா இருந்தது. அதெல்லாம் நான் முன்னாடி போய் சொல்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் நல்லா வெளிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுவோம். இல்லை, நான் எல்லா தடவையும் பங்க் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த தடவை இந்த வீடியோ என் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 500 ரூபாய் கிடச்சிருக்குங்க. பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 92 ரூபாய் 71 காசு. இன்னும் சண்டிகருக்கு ஒரு 215 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாவ், ரோடு சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம வந்த ரைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நேரமாக ரைட் பண்ணதே இல்லை. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சண்டிகர் இன்னும் ஒரு 200 சம்திங் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு என் பண்ணியிருந்திருப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் சண்டிகரே நம்ம இன்னும் ரீச் ஆகலை. இப்போ கரெக்டாக 5:30க்கெலாம் நான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, கொஞ்சம் விடிஞ்சிருச்சு, நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பாட்டு ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் ரைடோட எபிசோட் 6ன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், எபிசோட் 6 தான். அப்படியே ஜாலியாக போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மணாலி ரீச் ஆகிடுவோம். இன்னும் ஒரு 380 கிலோமீட்டர் சம்திங், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா 100 சம்திங் கிலோமீட்டர் தான் இருக்குது, அது ரீச் ஆகிடலாம். அப்படியே ஜாலியாக போகலாம். எனக்கு சண்டிகர் வந்து ரொம்ப பிடிக்குங்க. சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா அதான் நம்ம செக்டராக இருக்குமே, அதெல்லாம் வாங்க நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். விபின், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க. கேமராவெலாம் கழட்ட போகிறேன். கழட்டிட்டு சண்டிகருக்கு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? ஒரு 110ன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 110ன்னு பார்த்தேன். ஓகேங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டிகர் போயிடுவோம், போயிட்டு கூட வ்ளாக் பண்ணுவோம். இந்த மலையெல்லாம் முதல்ல கிராஸ் பண்ணுவோங்க. ஆஹா, காலங்காத்தாலே மழை வருது. சரி விட்டு, நம்ம லைட்டாக நம்ம தூக்கத்தை போக்குறதுக்காக மழை வருதுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். விபின், இங்கே பாருங்கள், மாடு செத்து கிடக்குது. அப்பா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவன் யாராவது இடிச்சிட்டு போயிட்டாங்களா இல்லை என்னன்னே தெரியல. சோபா, காலையில் டைமில் இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. லைட்டாக தூக்கம் வர வருதுங்க. நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டணும்ல, அதனால லைட்டாக தூக்கம் வருது. அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, நம்ம பாட்டு போயிடலாம். नो 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 दिस अभी चलेगा नहीं चलेगा ये देख ऐसे नहीं चलेगा. விபின், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபில் பண்ண போகிறோங்க. எவ்வளோ பிடிக்கிறான்னு தெரில, பார்ப்போம். அண்ணன் மீசை சூப்பராக இருக்குது. காதில் என்ன தங்கமா அரசர் மாதிரி போட்டுட்ருக்காரு. இங்கே பெட்ரோல் விலை எவ்வளோ? 95 ரூபாயா? பரவாயில்ல. எவ்வளோ பிடிக்கிறான்? 10 லிட்டருக்கு மேலே பிடிப்பான், எனக்கு தெரியும். குடிக்காரன் நல்லா குடிக்கிறான். ஏய்
1 லிட்டர் வச்சிருக்கியா? இவர் என்ன பிரிச்சுன்னு தெரிச்சு விட்டுருக்காரு. 1.5 லிட்டர் இருக்கா? என்ன ஒரு ஆச்சரியம். भैया कितने? अयो 999 9999 1000 कर दे पूरा यहाँ 999 999 भैया 999 करते यार சரியான நம்மளை யாராவது ஏமாற்ற முடியுமா? சரி கொடுத்துட்டு போடா அப்படிங்கிட்டார் அவரும். भैया ओके ठीक है. எனக்கு எக்ஸ்ட்ரா 26% கமிஷனு. ஆஹா, டேங்க் ஃபில் பண்ணாதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்டா இப்படி காலங்காத்தால் ராவடி பண்ணுற, போய் தொலைடான்னு. சரி போ அப்படின்ட்டு அடிச்சு விட்டார். ஃபஸ்ட்டு 1000 இருந்தார். அவ்வளோதாங்க. மணாலிக்கு இன்னும் கரெக்டாக 286 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக போயிடலாம். எப்படியாவது மணாலி அடிச்சிருந்து தான் பார்க்குறேன். இப்போ தாங்க கொஞ்சமாக பிரிஸ்கான. என்னப்பா என்ன பார்க்குறீங்க? வெக்கமாக இருக்கா இல்லையா? நான் வேறு இந்த ரைடிங் ஜாக்கெட்டெல்லாம் வேறு கொஞ்சம் ஸ்டைலாக விட்டுருக்கேன். இருங்க நான் அதை போட்டுக்கிறேன். இல்லை இது இருக்கட்டும், பரவாயில்ல, நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும். கொஞ்சம் காற்று வாங்கிட்டே போவோம். அங்கே போனாலும் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். என்ன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டார். நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடியே போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். மேரா தோஸ்த் ஹலோ. அடிச்சிட்டேன் பெட்ரோல் அடிச்சிட்டேன். கரெக்டாக 1000 ரூபாய்க்கு பிடிச்சிருச்சு. இப்பயே பாரு பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு பிடிச்சிருச்சு. எப்படியும் அப்பா இப்போ போட்டு விடுவார் அமௌண்ட் கொஞ்சம். அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்பாட்ட தான் கேட்கணும் ஃபுல்லாக. இதுக்கு 10,000 ரூபா நான் கட்டினது. அதாவது இருந்ததெல்லாம் என்ன பண்ணனே தெரிலடா. ஆனால் ஒரு டியூ கட்டிட்டேன்டா. நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல விஜய்கிட்ட இருந்து, அதில் ஒரு டியூ கட்டிட்டேன். அது இல்லாமல் 10,000 ரூபா நம்ம அங்கேருந்து வரதுக்குள்ளேயே செலவாயிடுச்சு. நான் கரெக்டாக 4160 ரூபாயோ எவ்வளோ வந்தது டியூ. அங்கேயே 10,000 நான் செலவு பண்ணிட்டு தானே வந்தேன். நம்ம இந்த கிளச்சு பிளேட்டுக்கு வேறு என்ன பண்ணோம், சைன்ஸ் ப்ராக்கெட் வாங்கணும், அதுதான் செலவு பண்ணோம்ல நிறையா. 10,000 அங்கேயே செலவு பண்ண. ட்ரெஸ்ஸுக்கே நான் நிறையா செலவு பண்ணேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சண்டிகரில் தான் இருக்கோம். அங்கே பாருங்கள் திரும்பவும் செக்டர் வந்துருச்சு. ஐயோ, இதை பார்த்தோன்னையும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஞாபகம் வந்துருச்சுங்க. இங்கெல்லாம் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆல் ஓவர் இந்தியா ரைடப்போ. செக்டர் 1 செக்டர் 2 அப்புறம் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த இடமும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கே தான் எங்கேயோ போனேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். சண்டிகர் நல்ல இடம். சண்டிகர் சூப்பரான இடம். என்ன ப்ரோ வேறு எங்கேயோ போயிட்டாரு, ஆலியா காணும். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். கோ ஸ்ட்ரெயிட், திரும்பவும் ஸ்ட்ரெயிட். எங்கே செக்டர்? ஐயோ சிக்னல். இதை பார்க்காம வேகமாக வந்துட்டேனே நான் பாட்டு. ஒழுங்காக சிக்னல்லாம் நின்று போகணும், மறந்துடக்கூடாது. 4 3 2 1 கோ. எனக்கு புரியல. காரெல்லாம் மூவ் ஆகுதுப்பா. நான் கூட பயந்துட்டேன் திடீர்னு. என்னடா நாமளும் மூவ் ஆகிட்டோம், இவங்க மூவ் ஆகாமே இருக்காங்களே அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? செக்டர், ஐயோ எந்த செக்டர்னு தெரியலையே. ஆனால் போன தடவை வந்துருந்தப்போ இந்த இடம் கொஞ்சம் இன்னும் நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மெயின்டெனன்ஸ் சரியில்லையோ? அண்ணே, அக்கா, அண்ணன் இல்லை அக்கா, பா
படு பயங்கரமாக வராங்கப்பா. என்ன பெட்ரோல் வாசம் அடிக்குது, நம்ம வண்டியிலேருந்து லீக் ஆகுதோ? எந்த செக்டரில் இருக்குன்னு எனக்கே தெரியலையே. செக்டராக சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அது எங்கே போச்சுன்னு தெரில. பா இதெல்லாம் வீடெல்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. சிக்னலு, நான் போயிடுறேன். ஐயோ கரெக்டாக ரெட்டு விழுந்துருச்சு. கரெக்டாக ரெட்டு விழுந்தப்பயே மூவ் பண்ணிட்டோமே நம்ம. ஓகே, அதெல்லாம் இதாகாது. 7 6 5 4 3 2 1 போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட செக்டர் 8, இந்தாண்ட செக்டர் 7. இப்போ நாம் எங்கே இருக்கோம்? ஆமாம், இந்தாண்ட ஃபுல்லாக 8 நினைக்கிறேன், இந்தாண்ட ஃபுல்லாக 7 நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இந்தாண்ட கட்டாக்கி போகணுமா? எனக்கு ஆனால் இந்த சண்டிகர் ரொம்ப பிடிக்குங்க. ஐ லைக் த செக்டர் ஏரியா. கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கப்பா. நான் சண்டிகரில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம். இங்கெல்லாம் மோஸ்ட்லி பொண்ணுங்க நிறையா கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. நிதிஷ் ப்ரோக்கு வேறு ஃபோன் பண்ணணும், எங்கே இருக்காருன்னு கேட்கணும். இங்கே இருக்கவங்க எல்லோரும் பார்க்க எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறது, எல்லோரும் பணக்காரங்களாக தெரிகிறாங்க. சிக்னல் க்ரீனில் தான் இருக்குது. நவருங்க. போலீஸ் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி ஃபைன் போடுறாங்கப்பா. மீன் எனக்கும் என்ஆர்எஃப் ப்ரோக்கும் 30 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அவர் எங்கேயோ இருக்கார். இங்கே இதில் வேறு எங்கே போய் நிற்கிறதுனே தெரிலங்க. எங்கேயாவது போய் ஓரம் போட்டு நிற்கலான்னு பார்த்தா ஏதோ ஃபைன் போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. இந்த செக்டர், அதாவது சண்டிகரில் இருக்க வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைட் இருக்குல்ல, அதில் போய் பாருங்கள். அதில் இந்த சண்டிகரில் நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் இந்த செக்டர்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் பேசியிருப்போம். அதனால் இந்த வீடியோவில் நான் அதிகமாக அதை பற்றி பேச விரும்பலை. நம்ம சிம்பிளாக இதை தாண்டிடுவோம். எங்கேயாவது நின்றுவோமா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே வண்டி நிறுத்தலாமா நிறுத்தக்கூடாதான்னு தெரியல. சரி போய் பார்ப்போம். இங்கே நிறுத்தலாமா என்னன்னு தெரியலைங்க. நம்ம பாட்டுக்கு ஒரு நேரம் நிறுத்தி ரெஸ்ட் எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா இது, இங்கே கார் பைக்கில் நிறுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் அப்போ தான் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரியல, போங்கப்பா. அட்லீஸ்ட் எங்கேயாவது டீ கிடையாது நல்லதாக இருக்கா, அங்கேயாவது போய் நான் நிற்கிறேன். ஐயோ தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்துட்டனோ. இது வேறு கத்திக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்க, நான் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறதுன்னு பிளாக் பண்ணுறேன். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இங்கே நிறைய போலீஸ் இருக்காங்கங்க. கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை மிஸ் பண்ணிங்க உடனே நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க. இதில் போய் நிற்கலாமா என்னன்னு கூட தெரில. சரி உள்ளே போய் நிற்போம். நிதிஷ் ப்ரோ வேறு என்ன எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. இங்கே ஏதாவது டீ கடை இருக்கா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய மால் எல்லாம் உள்ளுக்குள்ளே கிடக்கு. ஓகே, எங்கேயாவது வெயிட் பண்ணுவோம். இது என்னங்க பழனி படிக்கட்டு மாதிரி போகுது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து படிக்கட்டு மாதிரி நான் ஏறி 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 மேலே போகணுமா? கரெக்டாக சிக்னலுக்கு வந்துட்டேன்ப்பா. ரீசெண்ட்டு கொடுத்து வச்சப்போம், எங்கே வளையிறதுனே தெரியல. ஒரு வழியா அந்த செக்டர் அதுலேருந்து வெளியே வந்தாச்சுங்க. சண்டிகர் அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. இன்னும்
மணாலிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 258 கிலோமீட்டர் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக போவோம். நாம் போகிறப்ப ஸ்னோவில் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நம்ம இன்னொரு தடவை வருவோம். டிசம்பர்லலாம் வரலாம், அப்போ தான் ஸ்னோ நிறையா இருக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி டைமில் தான் ஸ்னோ நிறையா இருக்கும். ஒரு தடவை அப்பயும் வருவோம். விபின், டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி பக்கம் ஆக போகுதுங்க. இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எவ்வளோ தெரியுமா? 230 ரூபாயாம். நாங்கள் தெரியாமல் இதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு பிளேட் 230 ரூபாங்கிறாங்க. என்ன எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. ஃபோனில் வேறு சார்ஜும் இல்லை. நான் சாப்பிட்டுட்டு மீதெல்லாம் பைக்கில் போக போக நான் வ்ளாக் பண்ணுறேங்க. ஏன்னா இது ஒரு பாட்டு பாட மாட்டேங்குது. இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். அநியாயத்துக்கு பில்லு போட்டாங்க. சரி, நாங்களும் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு இதையே சாப்பிட வேண்டியதாகி போச்சு. ஓகே, இதுக்கு மேலே மணாலி ஏற வேண்டியது தான். மணாலி எப்படி இருக்குன்னே தெரிலங்க. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் போகும்போது அப்படியே பயங்கரமாக இருந்துச்சுங்க மணாலி. பா, அதெல்லாம் என்ன கிளைமேட், அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். பயங்கரமான ஒரு கிளைமேட்டுங்க அது. இப்போலாம் அந்தமாரிலாம் இருக்காது கன்ஃபார்ம். இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். போய் பார்ப்போம், எப்படி இருந்தாலும் சரி. கொஞ்சம் அடித்து ஓட்டும் வண்டி. இதுக்கு மேலே 11 மணி ஆக போகுது. முன்னாடி கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது. ஏய், நான் கொஞ்சம் சில்லாக வரலான்னு வந்தால் நடுவில் வண்டி வரும். நீ அங்கே பாருங்க முன்னாடி எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்குல்ல. மணாலி எப்படி இருக்க போதோ தெரியலையே, ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குங்க. இது வழியாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறேன்னு நினைக்கிறேன். போன டைம் நாம் போனப்போ கூட ஸ்ரீநகர் வழியாக மணாலி வந்து அப்படியே உத்தரகாண்ட் போயிருப்போம் நம்ம. அந்த தேராதூன் அப்படிலாம் போயிருப்போம் நம்ம. ஆனால் இந்த தடவை டைரெக்டாக மணாலி லடாக்லாம் போகிறோம். ஓவராக சந்தோஷப்படுறதுக்கே பயமாக இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரைட்டில் ஃப்ளாப்புக்கு மேலே ஃப்ளாப்பு எல்லாமே சொத்தப்பல். அட்லீஸ்ட் இதுவாவது ஒழுங்காக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம ஓவராக எதுக்கும் சந்தோஷப்படாமல் நார்மலாகவே கொண்டு போவோம். வாவ், ஃபா, நைஸ் 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 கிளைமேட். இங்கே தண்ணி பாருங்கள் எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குது. பா, என்ன கலருடா சாமி, செம்ம கலரில் இருக்குங்க. இது மாதிரி 2வது பாலம் நான் பார்க்குறேன். இதோட ஃபஸ்ட்டு பாலம் தாண்டிட்டேன். இது 2வது பாலம். இது மாதிரி நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாக கர்நாடகா, எல்லாம் ஹிமாலயனில் வந்திருக்காங்கப்பா. நல்லா இருக்குல்ல? வாவ், கர்நாடகாவிலேருந்து 3 ஹிமாலயன் நினைக்கிறேங்க. பின்னாடி ஒன்று வருது. எல்லாம் பக்காவாக வந்திருக்காங்கப்பா. இதில் ஒருத்தர் மட்டும்தான் 2 பேர் நினைக்கிறேன். மீதி எல்லாம் சோலோ. ஐயோ பஸ்ஸு. பார்த்தீங்களா அவரை? நாமளும் அவங்களோடய சேர்ந்து போவோம் ஜாலியாக. முன்னாடி ஒரு பாலம் இருக்குப்பா, அங்கே பாருங்க. ஸ்டீல் பாலம் மாதிரி முன்னாடி ஒன்று இருக்கு. அந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான். என்ன ப்ரோ நிற்கிறாரு. இப்போ இங்கே பாரு, இங்கே ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு கடையிலையும் அந்த மாதிரி ப்ளூ கலரில் தண்ணி ஓடுமா? ஆமாங்க, இந்த பிரிட்ஜ்லேயும் அந்த ப்ளூ கலரில் தண்ணி ஓடுது. எப்படி இந்த மாதிரி ஸ்டீல் பிரிட்ஜ் 2-3 பிரிட்ஜுக்கு இடையில அந்த மாதிரி ப்ளூ கலரில் தண்ணி ஓடுது. திக் ப்ளூங்க, செம்ம கலராக இருக்குது. வாவ், ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா இருக்குது பார்க்கவே. அந்த ரைடர்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்கங்க.
என்ஆர்ஓ ப்ரோக்கு வேறு தூக்கம் வருதாமா. நேற்று நைட் நம்ம கொஞ்சம் இதை பண்ணாமல் ஓட்டணும். தண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாரு. பாட்டு கேட்டுட்டு போகிறோம், அதனால தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நல்லா தமிழ் குத்துப்பாட்டாக கேட்டு அதை என்னது குத்துப்பாட்டாக கேட்டு வந்துட்டுருக்கேன்னா அதனால் எனக்கு தூக்கம்லாம் எதுவும் வரல, நல்லா தான் இருக்குது. இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரியே ஓட்டினோம்னா அழகாக போயிடலாம். விபின் இங்கே தாங்க ஜூஸ் குடித்தோம். என்ன வண்டி ஸ்கிட் ஆகுது. ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் கரெக்டாக எவ்வளோ இருக்குது? டிஸ்மிஸ் 191 கிலோமீட்டர் தான் இருக்குது. மணாலிக்கு ஒரு ஸ்டிச் அடிச்சிட வேண்டியதாங்க. நம்ம வண்டியில் ஆல்ரெடி பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் அந்த குறைச்சலையும் அடிச்சுக்கலாம். எவ்வளோ பிடிக்கிறான்? ஓகே 350 ரவுண்ட் 350 ஓகே. யா ஐயோ 350ன்ட்டேனா 250 கரெக்டாக 2.5 லிட்டர் टोटल। वो कितने रखे हुआ? ஓகேங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பே பண்ணிட்டு கிளம்புவோம். காலையில் ஒரு 1000, இப்போ ஒரு 250. விபின் இதுக்கு மேலே தான் ஹில் ஸ்டேஷனே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதாவது மணாலி போகிறதுக்கு இந்த ரூட்டில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வேறு ரூட்லலாம் எஸ்கேப் ஆகிடுவோம். இதில் மழை வேறு வருதுங்க. என்னால் எவ்வளோ நேரம் வ்ளாக் பண்ண முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமராவை கண்டிப்பாக கழட்டி தாங்க வைக்கணும். ஏன்னா இந்த கேமரா போச்சு, இதில் மொத்தமாக நிறையா வ்ளாக் இருக்குது. எல்லா வ்ளாக்கும் சேர்ந்து போயிடும். நான் எதுவுமே இன்னும் ஹார்ட் டிஸ்கில் காப்பி கூட பண்ணல, எல்லாமே மெமரி கார்டில் தான் இருக்குது. சப்போஸ் மெமரி கார்டு எதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 6-7 நாள் வ்ளாக் எல்லாமே காலிங்க, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கேமராவை. வா 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 அந்தாண்ட பாருங்கள், எதோ என்ட்ரி இருக்குது, பயங்கரமான ஒரு என்ட்ரி இருக்குது அங்கே பாருங்கள். ஸ்டாப் டோல் டேக்ஸ் பேரி, ஒரு லாரிக்கு மட்டும் நினைக்கிறேன். நம்மளாம் ஜாலியாக போகலாம். வாவ், செமையான ஒரு என்ட்ரன்ஸ்.